வா. அக்கா. ஏய் கபிலா. புனிதா வாங்க வாங்க. வாங்க வாங்க. புனிதா வா. கபிலா புனிதா வாங்க புனிதா வாமா. வாங்க வாங்க. கபிலா வா. டேய் டேய் பாத்து வாடா, குனிஞ்சு வாடா. வா உட்கார். வா கபிலா உட்காருங்க. உட்கார். உட்காருங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உட்காருங்க. எப்படிடா இருக்க கபிலா? நல்லா இருக்கேன் மாமா. ஏய் ஏய் என்னாச்சு? இங்க பாரு. என்னடா ஏன் அழற? அண்ணா என்ன இப்படி பண்ண? எச்சல் எல்லாம் எடுக்கிற. நீ இந்த வேலையெல்லாம் செய்யறது பார்க்க எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? எல்லாம் என்னாலதான். நான் மட்டும் கபிலனை காதலிக்காம இருந்திருந்தா உனக்கு இந்த நிலைமையே வந்திருக்காதுல்ல? ஏய் சி அழாத. அதெல்லாம் எதுவும் இல்ல. இதுக்கெல்லாம் போய் அழுதுகிட்ட. இங்க பாரு, நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும் தான் நாங்க 2 பேரும் இவ்வளவு பாடுபடுறோம். இதெல்லாம் எங்களுக்கு ஒரு கஷ்டமே இல்லடா. இங்க பாரு, நீ எப்பவுமே சிரிச்சுக்கிட்டு தான் இருக்கணும். எங்க கல்யாணம் மட்டும் நடக்கலன்னா நீங்களும் அண்ணியும் சந்தோஷமா நம்ம வீட்லயே இருந்திருப்பீங்கன்னா. இல்லடா, இங்க பாரு, இப்போ நாங்க 2 பேரும் சந்தோஷமா தான் இருக்கோம். நீ அழாத. ஆமா புனிதா, நம்ம வீட்ல உங்க எல்லாரும் கூட இல்லையே தவிர நாங்க சந்தோஷமா தான் இருக்கோம். சீக்கிரமே பெரியத்த எங்களை புரிஞ்சுக்கிட்டு வீட்டுக்கு கூப்பிடுவாங்க. நீ அதையே நினைச்சிட்டு இருக்காத. உனக்கு பிடிச்ச வாழ்க்கை அமைஞ்சிருக்கு, அது நல்லா சந்தோஷமா வாழணும். சரியா? புதுசா கல்யாணம் பண்ணிருக்க, 4 இடத்துக்கு போய் நல்ல சந்தோஷமா இருக்கிறத விட்டுட்டு எங்களை பத்தி கவலைப்பட்டுட்டு இருக்காத. இத பாரு, ராசாத்தி சொல்றது கேளுங்க. சந்தோஷமா வாழணும். சரியா? அது இல்ல மாமா, நாங்க உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோம். கபிலா, அதெல்லாம் எதுவும் இல்லடா. நீ சும்மாரு. நீங்க இத பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க. வாழ்க்கையை முதல்ல பாருங்க. சரி, அதெல்லாம் விடுங்க. நீங்க முறையா வீட்டுக்கு வந்திருக்கீங்க, இங்க இருந்து சாப்பிட்டு தான் போகணும். இல்ல நீ அதெல்லாம் வேண்டாம். புனிதா, நாங்களே உங்களை கூப்பிட்டு விருந்து வைக்கணும். ஆனா நீங்களே வந்துட்டீங்க, இருந்து சாப்பிட்டு தான் போகணும். இல்ல, உங்களுக்கு எதுக்கு சிரமம்? எங்களுக்கு என்னடா சிரமம் இதுல? இல்லக்கா, எங்களுக்கு எதுவும் வேண்டாம். நாங்க விருந்து சாப்பிட வரல. நீங்க வரல, உங்களுக்கு விருந்து வைக்க வேண்டியது எங்களோட கடமை. அதனால கண்டிப்பா இருந்து 2 பேரும் சாப்பிட்டு தான் போகணும். என்ன? சரி மாமா, நான் போய் சமையலுக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். ராசாத்தி இருமா, என்ன வேணுங்கிறத ஒரு லிஸ்ட் போட்டு கொடு. அண்ணனே போய் வாங்கிட்டு வந்துடுறேன். அண்ணே, நானே கடைக்கு போய் பார்த்தாதான் என்னெல்லாம் வாங்கலான்னு ஒரு ஐடியா கிடைக்கும். அதனால நானே கடைக்கு போயிட்டு வரேன். ஒருவேளை நான் ஏதாவது மறந்துட்டு வந்துட்டா அப்புறமா நீங்க போய் வாங்கிட்டு வாங்க. சரிம்மா சரிம்மா. உட்காருங்க, இது வந்துடுறேன். டேய் கவிலா, புனிதா, உட்காருங்க. நீங்க உட்காருங்க. உட்காருங்க. மாப்ள, தண்ணி எடுத்து வா. இதோ வரேன். உட்காரு. உட்காருங்க. அப்புறம் கபிலா, என்ன மரகதம்மா உன்னை நல்லா வலுவா கவனிக்கிறாங்க போல இருக்கு. ஆளு ஒரு சுத்து பெருத்திருக்கியடா. அண்ணே, என்ன ராசாத்தி, என்ன வேணும் சொல்லுமா? தம்பியும் தம்பி பொண்டாட்டியும் வாட்டி வீட்டுக்கு வந்திருக்காங்க. அவங்களுக்கு சமைச்சு போடணும். அதுக்கு தேவையான மளிகை சாமான்லாம் வேணும். என்னம்மா ராசாத்தி, இன்னுமா தனியா இருக்கீங்க? மாமா வாத்தையும் சமரசமாயி இன்னும் வீட்டுக்கு கூப்பிடலையா? இல்லண்ணே, அவங்க பாவம்ண்ணே. எங்க மாமா அத்தை மாதிரி தங்கமானவங்கள பார்க்கவே முடியாது. எங்க பெரியத்தைக்கு இன்னும் எங்க மேல கோவம் தீரல. எங்கன்னு போக போறாங்க? கோவம் இருக்கிற இடத்துலதான் குணம் இருக்கும். பெரியத்த மனசு மாறுவாங்கம்மா. மறுபடியும் உன்னை வீட்டுல சேர்த்துப்பாங்க. நடக்கும், விடுமா. சரி, உனக்கு என்ன வேணும் சொல்லு. அப்பளம் ஒரு கட்டு, அப்புறம் வெல்லம், திராட்சை, நெய் பாக்கெட்டு. அண்ணே, சேமியா பாக்கெட் 2ம், ரெடிமேட் சப்பாத்தி 2 பாக்கெட்டும் கொடுங்கண்ணே. கொஞ்சம் அவசரம்ண்ணே. ஆபீஸ் வேற போகணும், பிள்ளைய வேற ஸ்கூலுக்கு அனுப்பணும். கொஞ்சம் அவசரம்ண்ணே, ப்ளீஸ்ண்ணே. அட இருமா, எப்ப பாரு காலில் வெந்நீரை ஊத்திட்டு வந்து எடுக்க வேணாம். அண்ணே கொஞ்சம் சீக்கிரம்ண்ணே. அண்ணே கொஞ்சம் சீக்கிரம், நான் ஆபீஸ் வேற போகணும்ண்ணே. பதறாத, இருமா. இந்தம்மா. இந்தாங்க. அம்மா சில்ற, அம்மா சில்ற. இந்த அம்மாக்கு டெய்லி இதே வேலையா போச்சு. இந்த அம்மா வீட்டுக்கு போய் சில்லறை கொடுக்க வேண்டியதா இருக்கு. அண்ணே, நீங்க என்ன அலையறீங்க? நான் போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். சரிம்மா.
நான் கொடுத்துட்டு வந்து பொருளெல்லாம் வாங்கிட்டு போறேன். என்ன விருந்துக்கு தேவையான பொருள் தானே, நானே போட்டு வைக்கிறேன், வந்து வாங்கிட்டு போமா. ஆ, சரிண்ணா. போ போ போ, ஸ்கூல் பேக் எடுத்துட்டு வா, ஓடுங்க. ஏய், என்னடி இன்னுமா சமைச்சிட்டு இருக்க? ஆமாங்க, இன்னும் 2 நிமிஷத்துல ரெடி ஆயிடும். 2 நிமிஷத்துல ரெடியா? மறுபடியும் சேமியா பண்ணிட்டு இருக்க? நீ எல்லாம் திருந்தவே மாட்டியா? நேத்து தானே டாக்டர்கிட்ட புளிய காட்டணும். அப்ப என்னடி சொன்னாரு? விட்டமின்லாம் கம்மியா இருக்கு, காய்கறிலாம் கொஞ்சம் அதிகமா கொடுக்கணும்னு சொன்னாங்களா இல்லையா? ஆமா, நான் என்ன இல்ல நான் சொன்னேன். இப்படி சேமியா, நூடுல்ஸ், கண்ட ரெடிமேட் சப்பாத்தி எல்லாம் பிள்ளைக்கு கொடுத்தா என்னடி ஆவா புள்ள? என்னங்க பண்ண சொல்றீங்க? நீங்களும் ஆபீஸ் போகணும், நானும் ஆபீஸ் போகணும், குழந்தைய வேற ஸ்கூலுக்கு அனுப்பணும். இந்த டைம்ல இது மட்டும் தான் ரெடி பண்ண முடியும். இப்போ உட்கார்ந்து நான் காய்கறி கட் பண்ணிட்டு இருந்தா யார் ஆபீஸ் போறது? ஏண்டி, காய்கறி கட் பண்றதெல்லாம் ஒரு வேலையா? ஏன், நீங்க கட் பண்ணி பாருங்களேன், அப்பதான் உங்களுக்கு தெரியும் காய்கறி கட் பண்றதுல எவ்வளவு கஷ்டம் இருக்குன்னு. நான் வேணா நைட்டு வந்து காய்கறி கட் பண்ணி கூட்டாஞ்சோறு பண்ணி கொடுக்குறேன். என்னமோ பண்ணு. இதெல்லாம் தின்னா அவளுக்கு தான் உடம்பு இன்னும் வீக் ஆகும். அப்புறம் மாசம் மாசம் டாக்டருக்கு நாம தான் தண்டமா அழுவணும். நாம நம்ம வேலையை மட்டும் பாத்துக்கிட்டு அவளை சரியா கவனிக்காம விட்டுட்டோம். எனக்கு என்னமோ இது சரியா பண்ணல, பாத்துக்கோ. சும்மா என்னையும் குத்த சொல்லிட்டு இருக்காதீங்க. அவ்வளவு அக்கறை இருக்கிறவரு நீங்க வேணா காய்கறி கட் பண்ணி கொடுத்து ஒத்தாசை பண்ணி கொடுக்கலாம்ல. ஏய், நான் ஆம்பளடி, நான் எதுக்கு காய்கறி கட் பண்ணணும்? இந்த ஆம்பளை பொம்பளைங்கிற வேலை எல்லாம் இங்க வேண்டாம். நானும் உங்களுக்கு ஈக்குவலா சம்பாதிக்கிறேன். அம்மா தாயே, தெரியாம சொல்லிட்டேன், ஆளை விடு. இந்த மனுஷனுக்கு வேற வேலையே இல்ல. பாப்பா ரெடியா? பேக் ரெடி பண்ணு. யாருமா நீங்க? இல்ல, அவங்க கடையில மீதி சில்லறைய வாங்காம வந்துட்டாங்க, அதான் கொடுக்க வந்தேன். அவளுக்கு இதே வேலையா போச்சு. கொடுங்கம்மா. சரிங்கம்மா, ரொம்ப நன்றிம்மா. சரிம்மா. இப்படி சேமியா, நூடுல்ஸ், கண்ட ரெடிமேட் சப்பாத்தி எல்லாம் பிள்ளைக்கு கொடுத்தா என்னடி ஆவா புள்ள? என்னமோ பண்ணு. இதெல்லாம் தின்னா அவளுக்கு தான் உடம்பு இன்னும் வீக் ஆகும். சும்மா என்னையும் குத்த சொல்லிட்டு இருக்காதீங்க. அவ்வளவு அக்கறை இருக்கிறவரு நீங்க வேணா காய்கறி கட் பண்ணி கொடுத்து ஒத்தாசை பண்ணி கொடுக்கலாம்ல. அப்போ காய்கறி கட் பண்ணி வித்தா நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும்ல. இந்த விஷயத்த மாமா கிட்ட சொல்லணும். அண்ணி எங்க இருந்தாலும் வீட்டை அழகா வச்சுப்பாங்க. அண்ணா, அண்ணி இந்த வீட்டுக்கு வரும்போது இது வெறும் வீடா இருந்திருக்கலாம். அண்ணி வந்துட்டாங்கல்ல, இனி இந்த வீடு நிறைய போது பாருங்க. ஆமா மாமா, புனிதா சொல்றது சரிதான். சரி சரி, ஏன் நின்னுகிட்டே இருக்கீங்க? உட்காந்து பேசுங்க. உட்காரு புனிதா, உட்காருமா. ரசத்தி, என்னம்மா அதுக்குள்ளயும் காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டியா? ஆமாண்ணே. என்ன இப்படி சந்தோஷமா இருக்க நீ? சொல்றேனே, எல்லாம் நல்ல விஷயம்தான். புனிதா நம்ம வீட்டுக்கு வந்த நேரம் நமக்கு நல்லது நடக்க போகுது. என்ன சொல்ற? ஆமா மாமா, நம்ம தொழில் தொடங்கலாம்னு யோசிச்சுட்டு இருந்தோம்ல. ஆமா, அதான் ஒரு ஐடியாவும் கிடைக்கலையே. எனக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைச்சிருக்கு, அதான் நான் இவ்ளோ சந்தோஷமா வந்தேன். என்ன ஐடியா? மார்க்கெட்ல இருந்து மொத்தமா காய்கறி எல்லாம் வாங்கி அதை சின்ன சின்னதா கட் பண்ணி பாக்கெட் போட்டு விக்கலாம். புரியல மாமா, சமைக்கிறதுக்கு காயெல்லாம் வாங்கி கழுவி கட் பண்ணி சமைக்கிறதுக்குள்ள எல்லாரும் டயர்ட் ஆயிடுறாங்க. அதான் நம்ம காய்கறி எல்லாம் வாங்கி கட் பண்ணி ரெடியா பாக்கெட் போட்டு வித்தா எல்லாரும் வாங்கி டக்குன்னு ரெடி பண்ணிடுவாங்கல்ல, நமக்கும் நல்ல வியாபாரம் ஆகும். நீ சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா தம்மா இருக்கு. ஆனா வெட்டின காய்கறி எல்லாம் யாருமா வாங்குவா? அம்மா, சென்னை மாதிரி சிட்டில எல்லாம் கொண்டு போய் வித்தா இதை வாங்குவாங்கம்மா. கிராமத்துல யாருமா வாங்குவா? இல்லனே, நம்ம ஊர்லயும் வாங்குவாங்க. நம்ம ஊர்லயும் பொம்பளைங்க வேலைக்கு போதானே செய்யறாங்க. ஆமா, எல்லாம் வேலைக்கு போறாங்க தான். ஆனா மாமா, ஆபீஸ் வேலைக்கு போறது மட்டும் வேலை இல்ல, வயல் வேலை, கட்டட வேலைக்கு போறதும் வேலை தானே.
இப்ப சிட்டில மட்டும் இல்ல, நம்ம ஊர் மாதிரி ஊருங்கள்லயும் பேக்கெட் ஐட்டம், நூடுல்ஸ், பாஸ்தான்னு வாங்கி குழந்தைங்களுக்கு சமைச்சு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா அண்ணி, நீங்க சொல்ற மாதிரி தான் எல்லா ஊர்லயும் நடக்குது. காய்கறி வாங்கி அதை கட் பண்ணி சமைக்க நேரம் இல்லாதனால குழந்தைங்களுக்கு காய்கறியே சாப்பிட கொடுக்கறது இல்ல. எல்லாம் பேக்கெட் ஐட்டமா வாங்கி சமைச்சு கொடுக்கறாங்க. அதை சாப்பிட்டு குழந்தைங்களுக்கு உடம்பு கெட்டு போறது தான் மிச்சம். அதனால நம்ம சமைக்கிறதுக்கு தயாரா காய்கறி கட் பண்ணி கொடுத்தா அவங்க நல்ல ஆரோக்கியமான சாப்பாடு சாப்பிடுவாங்க. நமக்கு பிசினஸ்க்கு பிசினஸும் ஆச்சு, நல்லது பண்ண மன நிறைவும் கிடைக்கும்ல. வெரி குட் ராசாத்தி. இந்த ஐடியா கூட நல்லா தான் இருக்கு. இதுல வெறும் பிசினஸ் மோட்டிவ் மட்டும் இல்லாம அதுல ஒரு சோஷியல் திங்கும் இருக்குல்ல. இதை நம்பி நம்ம பண்ணலாம். ஆமாக்கா, சூப்பரான ஐடியா, நம்பி பண்ணலாம். என்ன அழகுறன்னு நீங்க எதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்க? அம்மா நீ சொல்ற ஐடியா நல்லா தாமா இருக்கு. ஆனா அட அதுதான் நல்லா இருக்கே, அப்புறம் எதுக்கு யோசிக்கிறீங்க? உடனே இந்த வேலையை ஆரம்பிக்கிறோம். சரியா மாமா? அதெல்லாம் சரி, முதல்ல வீட்டுக்கு வந்தவங்களுக்கு சாப்பாடு போடு. ஆமா ஆமா, அவங்களும் ரொம்ப நேரமா நின்னுகிட்டு இருக்காங்க. சாப்பாட போடு வா. ஐயோ சாரி மாமா, ஐடியா கிடைச்ச சந்தோஷத்துல நான் மறந்தே போயிட்டேன். ஏதோ சீக்கிரம் இன்னும் போய் கொஞ்ச வேலையை நேரத்துல ரெடி சரி சரி பண்ணிடுறேன். சீக்கிரம் போமா. உட்காருங்க. உட்காருங்க உட்காருங்க, நீங்க உட்காருங்க. ரசத்தி அண்ணே, நல்ல தடபுடலா விருந்து வைமா. ஆ, ஆ. ரசத்தி என்னண்ணே? சீக்கிரம் குழம்பு எடுத்துட்டு வந்து ஊத்துமா. வந்துட்டேனே, இது வந்துட்டேன். ஆஹா, ம். நல்ல வாசனையா இருக்கே. சாப்பிடு கபிலா. பானையில வச்ச குழம்புக்கு தனி போதுங்க. ருசிதான். போதும். சாப்பிடு சாப்பிடு. நல்லா வயிறார சாப்பிடுங்க. டேய் கபிலா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்க அக்காவோட சமையல் சாப்பிடுற, நல்லா சாப்பிடு. டேய் அழகுரு, நீயும் சாப்பிடு. வேணாம் மாப்ள, நான் அப்புறமா சாப்பிடுறேன். ஆமா மாப்ள, நீ சொன்ன மாதிரி காய்கறிலாம் வாங்கி கட் பண்ணி பிசினஸ் பண்ணோம்னா குறைஞ்சபட்சது எப்படி ஒரு 50,000 ரூபாய் வேணும்டா. அவ்வளவு ஆகுமா என்ன? என்னது அவ்வளோ ஆகுமா? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்க ரெண்டு பேரும்? அதுக்கு மேலேயே ஆகும். இங்க பாரு, இப்ப எதுக்கு உன் முகம் வாடுது? அதெல்லாம் நீ ஒன்றும் கவலைப்படாத. நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வட்டிக்காரர் இருக்காரு, அவர்கிட்ட வட்டிக்கு வாங்கி பிசினஸ் ஆரம்பிப்போம். அவர் நமக்கு தரணும்ல. டேய், அதை பத்தி உனக்கு என்ன பிரச்சனை? நான் என்ன அடகு வச்சாது உனக்கு வட்டிக்கு காசு வாங்கி கொடுக்குறேன், போதுமா? நீ என்ன சொல்ற ரசாத்தி? சரிதானே? சரிதான் மாமா. அட நீங்க என்ன எங்களே பாத்துக்கிறீங்க? ரெண்டு பேரும் சாப்பிடுங்க. ராசாத்தியே குழம்பு ஊத்து. போதுமா? சரி சரி, அப்படியே வச்சிருக்க. தண்ணி எடுத்து கூட கை கழுவி எடுத்துக்க. நீங்க இப்படி எந்திரிச்சு வாங்க. பாத்து எழுந்துருமா. நீ எல்லாம் எடுமா, கொண்டா, நான் தண்ணி ஊத்துறேன். வாங்க வாங்க, இங்கிட்டு வாங்க. எப்படி சூப்பரா இருந்துச்சா சாப்பாடு? நல்லா இருந்துச்சு. ஓகேவா? சூப்பரா இருந்துச்சு மாமா. சரி, அப்ப நாங்க கிளம்புறோம். சரி. எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. கபிலா ஆசீர்வாதம் பண்ணுங்க. சரி பரவாயில்ல, நல்லா நல்லா இருக்கு, இருக்கு. நல்லா இருக்கு. ஆசீர்வாதம் பண்ணுங்க. சரி, நாங்க புறப்போம். சரி. ஒரு நிமிஷம் இருங்க, என்ன? இது வரேன். அதானே பார்த்தேன். ராசாத்தியாவது வீட்டுக்கு வந்த கூட வெறுங்கையோட அனுப்புறதாவது. வாங்கிக்கங்க வாங்கிக்கங்க. ராசாத்தி குங்குமத்தையும் வச்சு விடுமா. சரிண்ணே. இங்க பாருங்க, நீங்க ஆசீர்வாதம் எல்லாம் வாங்கியாச்சு. இன்னும் 10 மாசத்துல எனக்கு ஒரு குட்டி குழந்தைய பெத்து கொடுத்துட்டீங்கன்னா நான் பாட்டுக்கு அதை கொஞ்சிக்கிட்டே இருப்பேன். இது பாரு, அழகர் சொல்ற மாதிரி 10 மாசத்துல குழந்தை இருக்கணும், சரியா? ஆமா. என்ன ஓமா, நீங்க 2 பேரும் இவங்க 2 பேருக்கும் சீனியர்.
முதல்ல நீங்க ஒரு குழந்தைய பத்தி என் கையில கொடுங்க. நான் 2 பேர் குழந்தைய வாங்கி 2 குழந்தையும் அப்படியே கொஞ்சிக்கிட்டே இருக்கேன். அதுக்கு நீ மாமா மாமான்னு கூப்பிடுறத என் காதார கேக்குறேன். சரியா? ஆமா அண்ணி, நீங்க தான் ஃபர்ஸ்ட். ஹே சரி வாங்க வாங்க கிளம்புங்க நேரத்தோட. வாங்க. வரேன்க்கா. போயிட்டு வா. அழகுற நம்ம போய் அனுப்பிட்டு வந்துருமா? சரி மாப்பிள்ள போயிட்டு வரலாம். சரி போயிட்டு கபிலா. வரேன் அண்ணி. வரேன்க்கா. சரி புனிதா. வாங்க போலாம். பாரு கபிலா, நடந்ததே நினைச்சு கவலைப்பட்டு இருக்காத. எல்லாம் சரியாயிடும். சரி மாமா. காலப்போக்கில் எல்லாமே மறந்துடுவாங்க. சரியா? சரி. நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும். அண்ணா, இவங்களை எங்க வீட்டுல இறக்கி விட்டுருங்க. சரிங்கண்ணா. தம்பி மணிகண்டா, வரோம். பார்த்து பத்திரமா சரி, பார்த்து போயிட்டு வாங்க. வீட்டுல கொண்டு போய் விட்டுறனா? புனிதா, வரேண்ணா. சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கட்டும். போலாண்ணே. சரி, போயிட்டு வரேன். பார்த்து ஜாக்கிரதை. சரி சரி. மாப்பிள்ள, இப்பதாண்டா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்க நீ ராசாத்திய உன் பொண்டாட்டியை ஏத்துக்க மாட்டியோன்னு நான் நினைச்சேன். ஆனா உன் வீடு, அம்மா அப்பா, தங்கச்சி, மாப்பிள்ளைன்னு எல்லாரையும் விட்டுட்டு ராசாத்தி தான் முக்கியம் நீ வந்த பத்தியா? என் மனசுக்கு இப்பதான் மாப்பிள்ள ஆறுதலா இருக்கு. டேய், இங்க பாரு மாப்பிள்ள, ராசாத்தி எல்லாருக்கும் நல்லது மட்டுமே நினைக்கிற பொண்ணு. அவளுக்கு உன் கூட இருக்கிறத தவிர வேற எதுவுமே தேவையில்லடா. நீனா அவளுக்கு உசுருடா. எனக்கு தெரியும்டா. அதனாலதான் நான் அவ கூட நிக்கிறேன். அப்புறம் என்ன மாப்பிள்ள, அதான் உங்களுக்குள்ள இருந்த எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு நீயும் ராசாத்தியும் சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சிட்டீங்கல்ல. டேய், நீங்க இன்னும் சந்தோஷமா இருக்கணும்னா நீங்க 2 பேரும் கூடிய சீக்கிரம் ஒரு குழந்தைய பெத்துக்கோங்கடா. டேய், அப்பதானடா அம்மா அப்பாலாம் சந்தோஷப்படுவாங்க. நீ சொல்றதெல்லாம் சரிதான்டா. ஆனா நாங்க இன்னும் வாழ்க்கைய ஆரம்பிக்கவே இல்லையே. ஏண்டா, நீயும் ராசாத்தியும் ஒருத்தர் நல்லா பாசமா தானடா இருக்கீங்க. அப்புறம் என்னடா இன்னும் வாழ்க்கைய ஆரம்பிக்கலங்கிற? இல்லடா, நாங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்திருக்கோம். என்னடா முடிவு எடுத்திருக்கீங்க? லைஃப்ல நல்லபடியா செட்டில் ஆனதுக்கு அப்புறம் தான் குழந்தை பெத்துக்கணும்னு முடிவு எடுத்துட்டோம். அப்படியே நீ பெரிய சூரிய வம்சம் சரத்குமார், ராசாத்தி தேவயானி, நீங்க 2 பேரும் வாழ்க்கையில ஒரு பெரிய நிலையை அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் குழந்தை பெத்துப்பீங்க. போடாடே போடா. அந்த படத்திலே சரத்குமார் சார்னால அன்பை அடக்க முடியாம சலக்கு சலக்கு சரிக சேல சலக்கு சலக்கு விளக்கு விளக்கு வைக்க வந்தா விளக்கு விளக்கு உனக்கு குளிர் நானு தேவயானி கூட ஆடிக்கிட்டு இருப்பாரு. தெரியுதுடா, என்ன பண்றது? நான் வேற அவசரப்பட்டு வேணாம்னு சொல்லிட்டேன். திரும்ப எப்படா போய் அதை பத்தி பேசுறது? எனக்கு ஒரு மாதிரி இருக்குடா. டேய் டேய், உனக்கு தான் ஆசை இருக்குல்ல, அப்புறம் எதுக்குடா அந்த வீராப்பு? எல்லா ஆம்பளைகளும் இப்படித்தாண்டா. வீம்புக்கு எதையாச்சும் ஒண்ணு சொல்லிவிட்டு அப்புறம் கன்னத்துல கைய வச்சு வருத்தப்பட வேண்டியது. டேய், ஓம் பொண்டாட்டி தானடா, போடா. அது அதுவும் இல்லாம எனக்கு ரொம்ப கூச்சமா இருக்குடா. ராசத்தை கிட்ட எப்படி சொல்றது, எப்படி பேச ஆரம்பிக்கிறது? விடுறா, இதுல என்னடா கூச்சம் உனக்கு? ஏண்டா, ராசாத்தி ஓம் பொண்டாட்டி தானே? ஆமா, இப்ப என்ன? நீ பாட்டுக்கு ஈஸியா சொல்லிட்ட. ஆனா எனக்கு என்னவோ தெரியலடா, சொல்ல தயக்கமா இருக்கு. அதான். டேய், இப்ப எதுக்கு நீ இவ்வளவு யோசிக்கிற? உனக்கு கூச்சம் போடும் அவ்வளவுதானே. அதுக்கு ஏன்டா இவ்வளவு யோசிக்கிற? நான் ஒரு வழி வச்சிருக்கேன். என்ன வழி? அது நீ என்ன பண்ற, நேரா வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி 1 முழம் மல்லிகை பூவை வாங்கிட்டு போ. மத்ததெல்லாம் தானா நடக்கும். அப்படியா? அது எப்படி சொல்ற? என்ன அப்படியா சொல்ற? டேய், அந்த காலத்துல இருந்தே 1 முழம் மல்லிகை பூவை வாங்கிட்டு வீட்டுக்கு போனாங்கன்னு வைக்கி, எல்லாம் சட்டுப்புட்டு நடந்துரும். முதல்ல 1 முழம் மல்லிகை பூ வாங்கிட்டு வீட்டுக்கு போற வழியை போறான். சரி, நீ சொல்றேன்னு பூவை வாங்குறேன், வீட்டுக்கு போ. சாரி சாரி, நான் வீட்டுக்கு போறேன். ஆமா, நீ என்ன பண்ண போற? அறிவில்லை உனக்கு? போடா, பூவை வாங்கிட்டு வீட்டுக்கு. என்ன பண்ண போறேன்னு கேக்குற? இதனாலதான்டா இன்னும் உங்களுக்கு குழந்தை பிறக்கல. ஐயோ, கல்யாணம் பண்ணவனா டவுட் கேட்கற. சூரிய வம்சம் படம் பார்த்துக்க மாட்டானோ?